ஆணவ கொலைகளுக்கு வந்து ஒரு வரையறைகளை கொண்டு வர முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கீழே இருக்கக்கூடிய ஜாதிகள், தாழ்த்தப்பட்ட இடத்துல சொல்லப்பட்டவங்களையே நிறைய படிவங்கள் பண்ணிட்டு போறவங்க போறாங்க இல்லையா, அதை எதிர்க்கிறாங்க. நீ எப்படி பண்ணு, இந்த படிச்சவங்களே இதுல இன்வால்வ் ஆகுறது தான் இந்த அமைப்புகள் வந்து திணிக்கப்படுறாங்களா? அந்த மாதிரி படிப்பு லேயர் ஓகே பேஸ் எல்லாரும் ஒன்று இருக்கும். எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, சார் நீங்கள் சங்கியா, மீனாட்சி அம்மன் படம் பின்னாடி இருக்கிறது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திராவிட குரூப்பா இவர் இதுவா, அவர் அறிவு வேண்டாமா, ஏதோ ஒரு ஆர்டிஸ்டை போட்டிருக்கோம், அவர் என்ன ஜாதின்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா அவரு கண்டுபிடிச்சு அவரும் இவரும் ஒரே ஜாதி, அதனால இவரை போட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு பிற்போக்குத்தனங்களை வெளியே காட்டாம முற்போக்குத்தனங்களா 2 வார்த்தை பேசிட்டா இவர் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவங்க, எனக்கு தெரியும் அவர் ஜாதி கேட்கிறாள் அந்த நடிகர். ஜாதியாக மட்டும் பார்க்கப்படலை, வாழ்க்கை முறையாகவும் பழகிட்டாங்க. இப்போ அது குறையுது. எப்படி குறையுதுன்னா படிச்சுட்டு மிக்சட் ஆகிறாங்க, ஃபாரின் போறாங்க, கலப்பு திருமணங்கள் ஓரளவு குறையுது. 1000 வருஷம் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அந்த குறிப்பிட்ட நபர்னு ஒரு சொல்லிட்டோம்னா போதும், திட்டமிட்டு அதை தாக்க 10 பேர் இருக்கும் பின்னாடி. இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. ஆனா இப்பயுமே அது நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒரு மனிதனை எப்படி கொல்ல முடியும், யாருக்கு அந்த உரிமை கொடுத்தது அப்படின்றதுதான் ஒரு பெரிய. அதான் சொல்றாங்க, ஆணவ கொலைகள்ங்கிறது வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்குது. என்னன்னா இரண்டு நிலை தான், ஒரு இந்த ஜாதி அந்த ஜாதியில இருக்கிறவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு, அதுக்காக மற்ற ஜாதியில கல்யாணம் பண்ணா ஒத்துக்கிறாங்கன்னு இல்லை. எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கு. ஒரு உயர்நிலை ஜாதிகள்னு சொல்லுவாங்க, இடைப்பட்ட ஜாதிகள், அடுத்து கீழ்நிலை ஜாதிகள்னு பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன் சமூக அமைப்புல. உயர்நிலை ஜாதியில கல்யாணம் பண்ணவனா அவன் லவ் மேரேஜை அவன் விட்டுட்டு போயிடுவான். அவன் என்ன பண்ணுவான், இவங்களை சேர்க்கல அல்லது அவங்கள பழக விரும்பல அப்படின்னா அவன் விலகிடுவான். நமக்கு சொல்றது இப்ப நம்ம பேசும்போது பற்றி உரையாடணும், அதை இப்ப நான் ஓப்பனா சொல்லும்போது ஒரு சமூகத்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த நிலைகள்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவங்க வீட்டுல யாராவது கல்யாணம் பண்ணா எங்கேயாவது கொலை பண்ணி பாத்துறீங்களா, அவங்க பண்ணாங்க. அமைப்புகள் வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி இவங்க நிறைய ஜாதி அமைப்புகளை உருவாக்கியது யாரு, இடைநிலை இல்ல மேல்நிலை இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். மேல்நிலையில இருந்தவங்க தான் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை இப்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது யாரு, அதுக்கு அடுத்த இடைநிலையில் இருக்குதான். இடைநிலையில இருக்கவங்க தான் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கிறாங்க. அங்குதான் ஆணவ கொலைகள் நிகழுது. உருவாக்கியதாக சொல்லப்பட்ட மேல்நிலை ஜாதியில இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல லவ் மேரேஜ் நடந்துச்சுன்னா அவங்க பிடிக்கலன்னா அவங்க ஒதுக்கிடுறாங்க, அவ்வளவுதான். அறுவாள் எடுத்து வெட்டி ஏதாவது வன்முறை நிகழ்ந்ததா அப்படின்னு பார்த்தா நிகழலையே. அவர் நல்லவர் கெட்டவர், அந்த நிகழ்வு நடக்கல, இங்கேயே நடக்குது. அப்போ உனக்கு என்ன கற்பிதம்னா, இங்க ஜாதி ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன பண்றாங்கன்னா, இடைநிலை ஜாதிகள்லாம் ஓகே, இதுல இருந்து நான் வந்து ஈக்குவல், இந்த ஜாதியும் அந்த ஜாதியும் இடைநிலை ஜாதிகளும் ஈக்குவல், ஆனா தாழ்த்தப்பட்டவர் வந்து ஈக்குவல் இல்லை, அவர் ரொம்ப மிக கீழானவர். அப்படிங்கும் போது அதை ஏற்க முடியாது அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இப்ப இதே 2 இடைநிலை ஜாதிகள் திருமணம் தான் முதல்ல பஞ்சாயத்து வரைக்கும் பேசுவாங்க, நீ ஒத்துவலை. அதுலயும் கொலைகள் நடந்திருக்கு. இப்ப இந்த சென்னையில முன்னாடி நினைச்சல அவங்க 2 பேருமே ஒரே இடைய ஜாதிகள், ஒரே ஜாதியை சேர்ந்த பொண்ணை கட்டியும் கொலை நடந்திருக்கு. ஏன்னா பொருளாதார பிரச்சனை. ஏதோ ஒரு இடத்துல நான் பெரியவன் நீ சின்னவன்றதை காமிக்கிறதுக்காக அதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் இது. பொருளாதாரங்கிறது அது ஒரு வகையான இது. இப்படி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஆணவ கொலைகளுக்கு வந்து ஒரு வரையறைகளை கொண்டு வர முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கீழே இருக்கக்கூடிய ஜாதிகள், தாழ்த்தப்பட்ட இடத்துல சொல்லப்பட்டவங்களையே நிறைய படிவங்கள் இருக்கு. அவங்களுமே பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு பட்டியலின ஜாதின்னு இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ளேயே இது எல்லாம் கிராமப்புறங்கள ஸ்ட்ராங்கா இருக்கு. பண்ணிட்டு போறவங்க போறாங்க இல்லையா, அதை எதிர்க்கிறாங்க. நீ எப்படி பண்ணு. இப்ப அந்த அமைப்புகளையே நிறைய எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இப்ப எல்லாருமே படிக்கிறாங்க, இந்த படிச்சவங்களே இதுல இன்வால்வ் ஆகுறதுதான் இந்த அமைப்புகள் வந்து திணிக்கப்படுறாங்களா? அந்த மாதிரி லேயர் ஓகே பேஸ் எல்லாரும் ஒண்ணுதான் இருக்கும். எப்படி சார் அதுல இருந்து? ஏன்னா இப்ப ஒரு கிராமத்துலதான் நடக்குதுன்னு சொல்ல முடியல, ஏன்னா எல்லா சிட்டிஸ்லயும் நடக்குது, படிச்சவங்க பண்றாங்க, நல்லா லைஃப் ஸ்டைல்ல இருக்கவங்களும் பண்றாங்க. அப்படின்றப்ப இதுக்கு என்னதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்விதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு இந்த இதுல இருக்காங்களே யூடியூப்ல இருந்துகிட்டு, இப்ப நான் ஒரு கமெண்ட் வந்து இப்படி சொன்னேன்னா, எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, சார் நீங்கள் சங்கியா, மீனாட்சி அம்மன் படம் பின்னாடி இருக்கிறது அப்படின்னாங்க. சரி, அப்படி ஒருத்தர் சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை இது பத்தி பேசும்போது இவர் வந்து அந்த ஒரு தடவை இலங்கை தமிழர்கள் படுகொலை பற்றிய விஷயம் பேசும்போது இவர் இலங்கை தமிழர்கள் விடுதலை புலியா அப்படின்னு இப்ப கோலங்கள் பண்ணும்போது இது தவறுன்னு சொன்னோமா அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திராவிட குரூப்பா இவர் இதுவா, ஒரு அறிவு வேண்டாமா? ஆனா உங்களுக்கு இந்த கேள்வி வரல, ஏதாவது ஒரு அமைப்புல இருந்தாதான் ஒரு விஷயம் பேசணுமா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறது இல்லைங்கிறது அப்புறம் விட்டுருங்க. அந்த கதையினுடைய அமைப்பு படி அது ஒரு வீட்டுல, மதுரையில இருக்கிற வீட்டுல அவங்க எதை பிரதானமா நினைப்பாங்க,
அது மீனாட்சி அம்மன் தான் இது பிரதானமா நினைப்பாங்க. அந்த கதையில இருக்க கேரக்டர் அதை நம்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆமா, நான் நம்ப கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? யாருக்குமே அது சொல்றதுக்கு உரிமை கிடையாது. யாருங்கிறான் எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி பேச நீ யாரு? முதல்ல நீ என்னன்னா, நீ ஒரு சாமி, நீ ஒன்று வணங்கிட்டு இருக்கிறவன். நீ என்ன சொல்ற, அதுல ஒருத்தர் கீழே எழுதியிருக்கிற இது மாதிரி. அப்புறம் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட போட்டிருக்கோம், அவர் என்ன ஜாதின்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவரு கண்டுபிடிச்சு அவரும் இவரும் ஒரே ஜாதி, அதனால இவரை போட்டு வச்சிருக்கிறார். என்னிடம் வாய்ப்பு கேட்டு வர்றவங்க சார் நான் எங்க பகுதிங்கிறதுனால நானும் உங்க ஊரு உங்க ஆளுன்னு சொன்னா நம்மள போடான்னு விரட்டி விட்டுருவோம். சினிமா அறிவு இருக்கா? ஆனா இவ்வளவு டீகோடிங் பண்றாங்களா? அவங்க கேஸ்ட் என்ன, உங்க கேஸ்ட் என்ன, எல்லாத்தையும் சேர்த்து கேட்டு அவர் ஒரு நடிகரை போட்டதுக்கு அப்புறம் அந்த நடிகர் இவங்க ஜாதி அதனால போட்டிருக்காரு அப்படின்ட்டாங்க. எனக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தெரியும். ரெண்டாவது நான் கேட்கவும் மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. ஜாதி என் வாழ்க்கை முறை மேல நம்பிக்கை இருக்கு. நான் யாராவது ஒருத்தர் இந்த ஜாதின்னு கேட்டு யாராவது சேர்ப்பாங்களோ. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த நடிகர் ஒரு பிற்போக்குத்தனங்களை வெளியே காட்டாம முற்போக்குத்தனங்களா 2 வார்த்தை பேசிட்டா இவர் பெரிய ஆரிஸ்ட் அப்படின்னு அவங்க. எனக்கு தெரியும் அவர் ஜாதி கேட்கிறாள் தான் அந்த நடிகர். ஓகே, வெளியே காமிச்சிக்கிற கேட்டவர் தான் அந்த நடிகர். ஆனா அவர் வெளியில காட்டுற முகத்துக்கு அவர் பெரியாரிஸ்ட் அப்படின்னு இன்னொருத்தர் ஒரு யூடியூபர் சொல்றாரு, பெரியாரிஸ்டுகள் சின்னத்திரையில் பளிரிடுகிறார். ஆனா சார், இந்த ஒரு மாஸ்க் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? வெளியே ஒரு முகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க மீடியா முன்னாடி, ஆனா பின்னாடி அவங்களுடைய எண்ணங்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப திராவிட கட்சிகளா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல வட இந்திய கட்சிகளா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அது இருக்கு. அது ஏன்னா அது ஜாதியாக மட்டும் பார்க்கப்படலை, வாழ்க்கை முறையாகவும் அது பழகிட்டாங்க. இப்போ அது குறையுது. எப்படி குறையுதுன்னா, படிச்சுட்டு மிக்சட் ஆகுறாங்க, ஃபாரின் போறாங்க, கலப்பு திருமணங்கள் ஓரளவு குறையுது. 1000 வருஷம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அதை உடனடியாக அதுல இருந்து நாம யார் ரொம்ப எதுன்னா, ஒரு மேடை ஏற்றுறதா சில குரூப் இருப்பானுங்க, டக்குன்னு எல்லா மேடையிலும் நிற்பானுங்க, நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள். ஆனா அவன் வீட்டுல கடைபிடிக்கிறது அத்தனையும் வேற. நான் பார்த்துருக்கிறேன். அடுத்தவங்களுக்கு வாலண்டியரா வண்டி ஏறுற கொஸ்டின் நிறைய இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. சினிமா எடுக்கிறங்கிற பேர்ல மேடைகள்ல பேசி அரசியல் பேசி, சினிமா எடுனா சினிமா எடுங்க, அரசியல் தன்மை இருக்கணும். ஆனா நான் சினிமாவில் அதை வெளிப்படுத்தும். மேடை போட்டு நான் அரசியல் சார்புள்ளவன், நான் பார்வை, இப்படி நிறைய ஃபேக். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அந்த குறிப்பிட்ட நபர்னு ஒரு சொல்லிட்டோம்னா போதும், திட்டமிட்டு அதை தாக்க 10 பேர் வருவோம் பின்னாடி. இவங்க இமேஜை உடங்கி எல்லாரும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது அவங்க ஒரு மதம் சார்ந்து இருக்கிறாங்க. ஒரு இதுவே சொல்றேன், இந்து மதத்துல இருக்கானா அவன் ஜாதி, அதுக்கப்புறம் அவனுடைய இனம், அப்புறம் தான் அப்படி வரும் அந்த படிமத்துல வரும். ஒரு இஸ்லாமியன்னா நான் இஸ்லாமியன், அப்புறம் தான் இனம், அப்புறம் நாடு. அதே மாதிரி ஒரு கிறிஸ்துவன்னா அவன் கிறிஸ்தவன், அப்புறம்தான் அந்த இனம், தமிழன் சொல்ற மொழி சார்ந்த, அதற்கு பிறகுதான் அந்த தேசம். இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா சில பேர் தப்புன்னு நான் சொல்லல. ஏன் தப்புன்னா, அவங்க அமைப்புகள்ல வந்திருக்காங்க. என்னுடைய மதம் பற்றி பேசுவது தவறே இல்லை, ஆனால் என்னுடைய மதம் தான் முக்கியம், மதம் கீழானது. அதாவது இந்த மதத்திலேருந்து இந்த மதம்னா வன்முறை மூலமா நான் அதை தடுப்பேன், இப்படியான போக்குகள் இருக்குல்ல, அதுதான் அங்க தவறுன்னு நம்ம சொல்ல வரும். ஏன்னா இந்த மதங்கள் பத்தி நம்ம முன்னாடியே பேசணும், எல்லாமே இறைவன் அல்ல, இந்த மதங்கள் சொல்வதனால மட்டும் இறைவன் இதுதான் அப்படின்னு நம்ம வந்துட முடியாது அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இது அவங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த போதை, அதான் சொன்ன மிக மோசமான போதை அது. மற்ற இதை விட மதம் பிடித்தால் மதம் பிடிக்கும், ஜாதி ரீதியான தாக்குகள், அது அவங்களுக்கு ஒரு ரொம்ப போதையான விஷயமா மாறி இருக்கு. அதுதான் உண்மை. இதெல்லாம் பார்த்தா ஆணவ கொலைகள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. பதிவாகிற ஆணவ கொலைகள் வேற, பதிவாகாத ஆணவ கொலைகள் பலாயிரங்கிறாங்க இந்தியாவில். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல. ஏன்னா இப்போ ஒரு கேஸ் தான் நமக்கு வெளியே தெரியற மாதிரியே இருக்கு, மத்ததெல்லாம் எங்க போகுது, ஏன்னா சின்ன சின்ன நியூஸா போயிருதோ. நியூஸ் இல்ல, பதிவே ஆகாது. நான் சொல்றேன், ஏதாவது ஒருத்தர் வெட்டிட்டாருன்னா போய் சொல்லவே இல்லை, விட்டாங்க. ஏன்னா அப்புறம் குடும்பத்தை வெட்டுவான். மேல இருக்கிறான் கீழே இருக்கிறான், இவன் போய் சொன்னான்னா குடும்பத்தை வெட்டுவான். இப்ப அதுக்கப்புறம் பார்த்தா அரசியல் குரூப் வருவாங்க, அவங்க பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க, அடுத்த கேஸுக்கு போயிடுவாங்க. அவனுங்க இவங்க வழக்காடு மன்றம் போனா செலவழிக்க முடியாது. ஸோ இதை ஒரு கசப்பா நான் நினைச்சு தூக்கி போட்டு நான் விளையிறேங்கிறது தான் நிறைய. இதே பாலியல் ரீதியான துன்புறுத்தலும் இதுல அடங்குது. அந்த கேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பதிவாகுது இல்லை, அதுவும் இப்படி அடங்குது, நிறைய நடக்குது. அதுவும் ரொம்ப கிராம பகுதிகள், கிராமங்களை விட்டுருங்க, இந்த வட இந்திய பகுதிகள்லாம் நிறைய நடக்குது. கிராமங்கள் அவ்வளவு சீக்கிரம்லாம் நடந்தா உடனே தெரிஞ்சுதுன்னா விட மாட்டாங்க. இந்த சில மோசமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல மனிதன் இந்த கொலையும் பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் அதிகம் இருக்கு. அதுல பதிவாகிறது 10% கூட இல்லைங்கிறாங்க பயன்.
ஆனா இப்ப இந்த சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் இந்த விஷயத்துல பாக்குறப்ப நல்லதா தானே சார் தெரியுது. அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்காவது டிஸ்கஷன் வருது இல்லையா? குழப்பத்தையும் ஏற்படுத்துறது, அவனே வந்து குழப்பத்தையும் ஏற்படுத்துறான். அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் வந்துருது, ஒரு உண்மை தகவல் வந்தா 4 பொய் தகவல் வருது. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறப்ப இப்ப சோஷியல் மீடியால இந்த ஃபேண்டசியா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாலுமே இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்குமே குரல் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்பேஸா இருக்கும் இல்லையா? சோ யார் வேணாலும் போய் அப்ரோச் பண்ணலாம், ஒரு போஸ்ட் போட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. அதை கரெக்டா யூஸ் பண்ணலையோ அப்படின்னு ஒரு நிகழ்வு சொல்லுங்க, நீங்க போஸ்ட் போட்டு. அதுதான் நான் கேக்குறேன், அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலையோ அப்படின்றதுதான். யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? போஸ்ட் போட்டீங்க, அதுக்கு திரண்டாங்களா அப்படின்னா அவனும் ஒரு பதிலுக்கு போஸ்ட் போடுறான், இன்னொருத்தர் ஆதரிக்கிறார். அந்த கீழே ஒரு ஏரியா இருக்குல்ல, கமெண்ட், அதாங்க அவங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி கிராமத்துல இந்த நகர்ப்புறங்களை தாண்டி கிராமங்கள்ல அது பெருசா யாரும் எடுத்துக்கிறதே இல்லை. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வாக்களிக்க போறோம், இன்னைக்கு ஓட்டு போட போறோம், எந்த கட்சி எவ்வளவு கொண்டு வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க. 5000 ரூபா ஓட்டுக்கு, 1000 ரூபா ஓட்டுக்கு, 2000 ரூபா ஓட்டுக்கு 3 கட்சிக்கிட்டே வாங்கிட்டு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுற மனநிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. இது தெரியாம நான் மக்கள் புரட்சி பண்ண போறேன்னா முதல்ல அவங்கள அந்த நோயிலேருந்து விடுபடுத்தணும். இது நான் தான் அவ்வளவு கொடுத்துட்டேனே, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மனநிலை தானே வரும். அவ்வளவுதான். அது இப்ப சிஸ்டம் ஆயிட்டு இருக்குது, இது எல்லாமே இதுவும் சிஸ்டம் ஆயிருக்கு. ஒண்ணு இந்த சிஸ்டத்துக்குள்ள வா, இல்லைன்னா போ, அவ்வளவுதான் விஷயங்கிற அளவுக்கு ஆயிருக்கு. இவங்களுக்கு இன்னும் அது தெரியல. இந்த இளைஞர்களுக்கு எப்படி வரும்னா அந்த வயசுல அந்த வேகத்தை சரியான பாதையில அவங்களை பயன்படுத்த. அதான் இளைஞர்களை வச்சு விவேகானந்தர் சொல்றது அப்படிதான். இளைஞர்களுடைய அந்த வேகத்தை சரியான ஒரு வழிகாட்டல் இருந்தா அவன் புரட்சி, தப்பான ஒரு வழிகாட்டல் இருந்தா அது முடிஞ்சிடும். இப்போ வழிகாட்டுதல் என்னவா இருக்கு? போஸ்டர் ஓட்டுறது, பேனர் வைக்கிறது, பால் ஊத்திடுறது, அவனுக்கு பால் அவன் வாழ்க்கைக்கு ஊத்துறான்னு தெரியாம அவன் ஊத்திக்கு இருக்கான். அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்றது? கண்டிப்பா அது ஹீரோ வர்ஷிப்லயுமே இது வரும். ஹீரோ வர்ஷிப் தான். ஹீரோ வர்ஷிப் எப்படி ஒரு அரசியல் படுத்தலாம்? அது வராது.